அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபெக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். தாவீது எப்பவுமே போருக்கு போறதெல்லாமே ராட்சதர்களோட மட்டும்தான். கோலியாத்தில் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ராட்சத புத்திரர்களோட நிறைய வார்க்கு போயிருக்காரு. அவர் போன எல்லா போர்லையுமே அந்த யுத்தத்துல தாவீதும் அவருடைய கூட்டமும் தான் ஜெயிக்கும். ஒரே ரீசன், தாவீது ஆண்டவரை தேடினது, அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதுபடி நடந்ததுதான். அவர் செஞ்சதுல ஒரு சில விஷயங்கள் 1 or 2 பாவம் இருக்கலாம். ஆனா பாவத்தை உணர்த்தும் போது அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார், இரக்கத்துக்காக கெஞ்சினார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ராட்சதர்களை போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனா நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்ப அவர் உணர்த்துவார். உண்மையிலேயே ஒரு சில நேரம் சோதனைக்காக ஆண்டவர் விட்டு கொடுக்கலாம். ஆனா ஒரு சில நேரத்துல நம்முடைய பாவத்தினால வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் கைட் பண்ணுவாரு. நம்ம உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா அதை விட்டுட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் விடுவிப்பார். ராட்சதர்களை போன அந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அவர்கள் வசப்படுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவோம். அப்படி சோதனையா இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார்.